கல்யாண பொண்ணுன்னு சொன்னா ஆமா அந்த கலை முகத்திலே வரும்னு சொல்லுவாங்க. கல்யாண கலை முகத்திலே தெரியுது அப்படிம்பாங்க. கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா அதனால பார்வதி கல்யாண கலை வந்துட்டு அழகோ அழகு. அப்பா அப்பேற்பட்ட அழகு. சரிதானே? அதை போல இந்த பார்வதா தேவியை அலங்காரம் செய்த உடனே பார்ப்பதற்கே பேரழகியாய் காட்சி அளிக்கிறார். இருக்காதா பின்ன உலகத்துக்கெல்லாம் தாய் அல்லவா பிரம்மசக்தி அம்மா பேசியம்மா நின்று அவளை அலங்காரம் செய்ய செய்ய ஆதிசக்திக்கு ரொம்ப ஆனந்தம். ஆண்டவே சொன்ன உடனே அவளுக்கு தோழி பெண்களை பிறவி செய்து கொடுத்தார் என்று பார்வதி ஆனந்த சந்தோஷப்பட்டு தன்னை அலங்காரம் செய்து அவள் அப்படியே புறப்பட்டு கொண்டிருக்க பார்வதா தேவி இன்னும் எப்படிப்பட்ட அழகா இருக்கிறா தெரியுமா? அவ பெண்ணு காணா பெண்ணழகி பெண்ணே காணா பெண்ணழகி அவள பேடை கொண்ட மயிலழகி கண்ணே காண கண்ணழகி அவள காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழக மொழியழக சக்தி மொழியழக முகத்தின் திருவழக அவ முகத்தின் திருவழக ஒரு பாகம்னா அந்த கால பெண்களுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான் மிச்சம் இருக்குமா முடி. நீ கொஞ்சம் தள்ளியிரு நான் பாகம் போடட்டும். என்ன பாகம்? ஒரு பாகம்னா எவ்வளவு? ஒரு பாகம்னா கரு நீங்க மாறிக்கியா? நீ நல்லா நீட்டு. இப்படி நீட்டணும். இதான் ஒரு பாகம். சரி என்னது? சரி ஒரு பாகம் ஒரு முழம்னா எவ்வளவு? ஒரு முழம்னா எவ்வளவு மாப்ள? ஒரு முழம்னா இப்படி. ஒரு முழம்னா அவ்வளவு கிடையாது. இது நல்ல பாம்பு நின்னால நிக்க கையே. எனக்கு இப்படித்தான் பாவம் தெரியும். நீ சொல்லு தாத்தா ஒரு பாகம்னா எவ்வளவு? ஒரு பாகம்னா இதான் ஒரு பாகம். சரி ஒரு முழம்னா இதான் ஒரு முழம். அப்படி அப்ப இது எவ்வளவு? அது வந்து முழம் கிடையாது. அது அரை பாகமா? இதுதான் முழம். இவ்வளவு காட்டுத கைய? இதான் ஒரு முழம். நீ வந்து வேலவனேனா கொஞ்சம் தள்ளி நீட்டுவா. நீ நீட்டது வரைக்கும் பாரு. சரி இருக்கட்டும் வேண்டாம். கீழ போடு குச்சியா. ஆமா. மாட தாங்கல. ஒரு பாகம் ஒரு முழம் ஒரு சான்னா என்ன எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு? அதானே கேட்டேன். ஒரு பாகம் ஒரு முழம் அரைச்சான் மிச்சம் முடின்னு சொன்னா சரி அந்த கால பெண்களுக்கு அப்படி முடி இருக்குமா? ஆமா அப்படி இருந்திருக்கு. இப்ப உள்ளவங்களுக்கு என்ன முடி அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? எங்களுக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சான் முடி. ஆமா அத தேய்ச்சி கழுவ 2 சீயக்கா பொடி. சரிதானே? அத கூந்தல் காத்தாடியில காயவே மாட்டுக்கு. ஏன் காய மாட்டோம்க்கு? ஒரு சான் முடி காத்தாடியில கூந்தல் காயவே மாட்டுக்கு. காய மாட்டோம்க்கு. ஒரு சான் முடியா காய மாட்டுக்கு. சிக்குவாரி எடுத்துக்கிட்டு தெருவுக்கு வந்துருவா. எதுக்கு? சிக்கு இழுக்க. அதானே கேட்டேன். தெருவுல போய் 4 பேரை பார்த்து ஆமா 4 ஊர் புறணி பேசினா தான் அந்த அம்மாவுக்கு முடியே காயும் மாட்டுக்கு. காஞ்ச மாதிரி தெரியும். எப்படி பேசுவா? தெருவுல ஒரு ஆளை விட மாட்டா. அதானே கேட்டேன். ஏ அண்ணாச்சியோ என்ன என்ன
என்னன்னு கேட்டேன். என்ன வெள்ளைப்பூடா விக்கிய? அந்த பூடு தான் விக்கேன். பல்லாரி இருக்கா? இருக்கு. புல்லி இருக்கா? அது இருக்கு. என்ன காய்கனி வியாபாரம் நடக்கு? ஆமா அப்படின்னு அவரை விசாரிச்சு சரி சரி இருக்கட்டும். மலம்பூடு என்ன விலை, நாட்டுப்பூடு என்ன விலை? நாட்டுப்பூடு வந்து 120 ரூபா. 120. சரி. மலம்பூடு வந்து 90 ரூபா. ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது நாட்டுப்பூடுல வந்து காரம் நல்லா இருக்கும், அதிகமா இருக்கும். ஆமா சரி. மலம்பூடுல கொஞ்சம் காரம் கொஞ்சம் குறையா இருக்கும். அதுக்கு தான் விலை குறைவு. ஓஹோ. உனக்கு எந்த பூடு வேணும் சொல்லு. காரம் எதுல நல்லா இருக்கும்? காரம் வந்து நாட்டுப்பூடுல நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா சரி பரவாயில்ல. சரி மலம்பூடுல வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும். சரி இருக்கட்டும். சரி நீ விலைவாசி சொல்லுவதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ உங்க வண்டிக்கும் சேர்த்து சொல்லுதேரு. ஆமா வண்டிக்கு போடும் பெட்ரோலுக்கும் சேர்த்து சொல்லுதேரு. சரி அதனால நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு எப்படியா காலம் வாரும். அப்படியா? ஒரு கிலோவுக்கு கூட ஒரு கிலோவை நான் 2 கிலோவா வாங்கிக்கிடுவேன். நீ வரணும் போரு. அதனால இன்னைக்கு நீ போயிட்டு வா. அவர் மனசுல நினைப்பாரு அப்படின்றவ இவ சிக்கு எடுத்து முடிப்பா, அது கூந்தல் காஞ்சிரு வீட்டுக்கு வந்துருவா. வியாபாரி அவர் மனசுல நினைப்பாரு காலங்காத்தால இவன் மூஞ்சில வந்து முடிச்சம் பாரு சரிதானே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நினைச்சிட்டு என்னத்தையும் வந்து மனசுக்குள்ள ஏசிக்கிட்டே போவாரு. யாசாம் பேர் நீ வாரு தரவே நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் வீட்டுக்காரிக்கு இப்படிதான் முடி வளர மாட்டோம்னு சொல்லிச்சு. சரி என் வீட்டுக்காரிக்கு அரை அடி தான் முடி. அரை அடி தான் இருந்துச்சு. ஆமா முடி வளரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா கொஞ்ச நாள் சன்சில்க் ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். ஆமா சரி சன்சில்க் ஷாம்பு சரி ஒரு வருஷம் வாங்கி கொடுத்தேன். அது கதையா வச்சா அதுலயும் முடி வளரல. சரி அதுக்கு அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கி கொடுத்தோம் 1 வருஷம். அதுல எதுவும் கதையா வச்சா? அதுலயும் முடி வளரலையோ? ஆமா அதுக்கு அடுத்து 6 ஷாம்பு வாங்கி கொடுத்தோம் 1 வருஷம். அதுல எதுவும் வளர்ந்துச்சா? நம்ம எப்படியாவது என் வீட்டுக்காரி முடி வளர்ந்துரும் அப்படின்னு. சரி அதுலயும் முடி வளரல. ஐயோ நான் பார்த்தேன் என்ன சரி இவளுக்கு நம்ம எந்த ஷாம்பு போட்டாலும் முடி வளராது அப்படின்னு சலூன் கடையில கூட்டு போய் சரி என் பொண்டாட்டி கிராப் போட்டி விட்டேன். இது நல்ல யோசனை தான். கிராப் விட்டதை விட இன்னொரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? திருச்செந்தூருக்கு கூட்டி வந்து ஒரு மொட்டையை போட்டுக்கிறணும். ஐயோ அடுத்த ஏமா அதான் அவளுக்கு மொட்டை போட்டா முடி வளர நாளாகும். சரி செலவு கம்மி, எண்ணெய் மிச்சம். அதே மாதிரி நேர்த்தி கடமும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா அப்படி செய்ய போறியாரு? அப்படி அடுத்த ஏமாதான். ஆமா திருச்செந்தூர் கூட்டு போய் அடுத்து மொட்டை தான் போடணும். ஆமா அவர் மொட்டை போடணும், நீர் வேலை குத்தணும். ஆமா மொட்டை போட்டு கூட்டி வந்துடணும். சரி அவளுக்கு முடி வளர மாட்டேங்குன்னா இப்ப உள்ளவங்க யாரு தலையில என்ன தைக்காங்க? தைக்க மாட்டாங்கல்ல. பியூட்டி பார்லர் போய் முடிய ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஆமா அது போக ஹேர் கலர் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? அதுவும் போக ஆமா இப்ப வந்திருக்கு பாரு விதவிதமா ஷாம்பு. அந்த ஷாம்புவோட போட்டு சரி முடி சீவம் புல்லா பறக்கு. ஆமா காத்துல பறக்கு பிறகு. ஆமா வெள்ள பஞ்சா வெள்ள நாரா பறக்கு. அதேதான் ஏதாவது அம்மா சொன்னோம்னா மாப்பிள்ள என்னய்யா நீங்க ஏதாவது சிரிக்கணுமா? ஆமா சிரிப்பு வர மாட்டேங்குது. சிரிச்சாதான் நான் சொல்றது மதிப்பா இருக்கும். அதாவது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆமா நான் அப்படிதான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். நல்லா சிரிங்க சிரிச்சுக்கிட்டு சிரிச்சா நோய் விட்டு அவர்தான் சிரிக்க சொல்றாரு. ஆமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வாய் விட்டு சிரிச்சீங்கன்னா நோய் விட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். சரி அவர் உடனே என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன அண்ணாச்சி நீங்க ஐக்ரவுண்ட் வாங்க அண்ணாச்சி அப்படின்னாரு. ஐக்ரவுண்டுக்கா? ஆமா எதுக்கு? அங்க எதுக்கு அப்படின்னு அங்க ஏகப்பட்ட நோயாளி இருக்காங்க. நீங்க வந்து சொல்லுங்க சிரிச்சா நோய் தீர்ந்து போவோம். ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு. ஆமா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு விளையாட்டு சொன்னா இப்படி அண்ணாச்சி கூப்பிடு அப்படின்னு. அதனால வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம். ஆமா யாருமே நம்ம சொல்லு நோய் வந்ததுக்கு பிறகு சிரிக்க முடியுமா? முடியாது. நீர் இப்ப சொன்னீங்க அதுக்கு தான் சிரிப்பானி வருது எனக்கு. சரி அப்போ அதனால என்ன ஆதி கைலாசத்திலே பராசக்தியாகப்பட்ட பார்வதியும் அலங்காரம் செய்ய செய்ய பேர் அழகாக. ஆமா இன்னும் எப்பேர்பட்ட அழகா இருக்கிறா தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா கைலாச வாசலிலே அலங்கரிக்கும் வேளையில வேப்பையில செய்யலில மேல் புருவரண்டல கெண்டமீன் செய்யலில கிளிமொழியா கண்கள் ரெண்டா அரைத்து வலித்ததைவோ அம்மாளோட கண்ணம் ரெண்டா
கண்ணழகு அழகு பாம்பின் படத்தை போல் பாதத்தின் திருவழகு அழகு அடேங்கப்பா என்னப்பா அவள் முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் ஆமா பார்வதியை அலங்காரம் செய்த உடனே ஆமா பார்த்தவர்கள் அத்தனை பேர்களும் பேதலித்து நிற்பார்கள் அப்படி ஒரு அழகு ஆஹா அப்ப ஆதிவராசக்தியை பிரம்மசக்தி பேசியம்மாள் இப்படி அலங்காரம் செய்ய அலங்காரம் செய்த வேளையில் அவர்கள் இருவேர்களுமாகவே பார்வதியை அழைத்து கொண்டு மணவடையின் பந்தலிலே வந்து அமர வைத்தார்கள். அப்படி அமர வைத்த வேளையில் தட்டார் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை எடுத்து ஆண்டவனார் திருக்கையிலே கொடுக்க அந்த ஆண்டவனார் கையிலே வாங்கி கொண்டு அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவிக்கு இறைவன் எப்படி திருப்பூட்டுகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? அவர் அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அவர் அரண் மாங்கிலியோ தூட்டுவாரா தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போட இப்படி 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க மலர் மாறி பூச்சொரிய மேலதாளம் உணக்கத்தோடு மகாதேவன் சிவபெருமான் பார்வதா தேவிக்கே திரு கல்யாணம் முடித்தார். அப்படி மாங்கல்யம் தரைத்து மணவடை பந்தலை சுத்தி அம்மை மிதித்து அருந்ததியின் முகம் பார்த்து அந்த அரணாரும் பார்வதா தேவியுமாக பள்ளியறை செல்ல மறுநாள் பொழுது விடைய ஆண்டவனும் பார்வதி என்னதான் திருக்கல்யாணம் முடித்திருந்தாலும் ஆண்டவனுக்கு அன்றாடம் படி இழப்பது அரணாருக்கு வேலை தானே. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? படி இழக்கக்கூடிய வேலை. அதாவது பகவானுடைய சிவபெருமானால் சரி படைக்கப்பட்ட மனுக்கள் மக்கள் 84,000 சிவ சிந்துகளும் கல்லில் இருக்கின்ற தேரையும் கற்பை இருக்கின்ற சிசுகளுக்கும்
அதாவது சரி பாறையில் இருக்கின்ற தேரைக்கும் அத முட்டையில் இருக்கின்ற குஞ்சிக்கும் கொட்டையில் இருக்கின்ற வண்டுக்கும் அவருக்கு வேலை என்ன இத்தனைக்கும் படியெடுக்கக்கூடிய வேலை தானே பகவானுக்கு படியெடுக்கக்கூடிய வேலை தானே ஐயா அதான் பாருங்க என்னையா உப்பு தின்னவன் ஆமா தண்ணியை குடிக்கணும் உப்பு தின்னவங்க தண்ணியை குடிக்கணும் மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான் அது மாதிரி எப்படின்னு பகவானுக்கு வேலை என்னது படியளக்கூடிய வேலை ஆமா படியளக்கு வேலை ஆமா என்ன அப்படி சரி வந்துருச்சு போட்டு அப்ப இந்த ஆண்டவை என்னைக்கும் போலவே அன்னைக்கும் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதிசக்தி இடமதியில ஏடி அம்மா பார்வதி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இறைவன் நாம் போகணும், கண்டிப்பா படி இழக்க வேண்டும். அதனால என்னைக்கும் போலவே இன்னைக்கும் நீ படி இழந்துட்டா. ஏற்கனவே நமக்கு 60 கல்யாணம் முடிஞ்சு இப்ப 2 நாளா நம்ம படி இழக்க போகல. அதனால எப்படியாவது நான் பூலோகத்தில் போய் படி இழக்கணும்லாமா? அழகான படைத்த மனுக்கள் பூரா பட்னியா நடக்கும். ஆமா, பட்னியா 2 நாளா இருக்கும். ஆமா, அதனால இன்னைக்கு கூட கொஞ்சமே அளந்து கொடு அம்மா, நான் போய் படி அளந்துட்டு வரேம்மா. ஆமா அப்படின்னு பகவான் பார்வதி இடத்தில் சொன்ன போது ஆதிபராசக்தியும் ஆட்டு வண்டி சம்மதித்தார். அவன் நாதனோட கையில் கொடுத்தாள். உரிய தினை எடுத்து அவ உடையவனார் கையில் கொடுத்தாள். அவ மரத்ததினை எடுத்து மன்னனோட கையில் கொடுத்தாள். கைலாசத்திலே நீ பார்வதி என்றைக்கும் பத்திரமா இரு. அதோடு மட்டும் இல்லாம நான் பிறவி செய்து கொடுத்திருக்கிறேனே 2 தோழி பெண்கள். என்னைக்குமே நேரம் போங்கலன்னு சொல்லுவிய அம்மா. இன்னைக்கு இந்த 2 தோழி பெண்களோடு இருந்து நீ சோபிபுரத்து என்னோடு விளையாடுவதை மாதிரி இவங்களோட உட்கார்ந்து சொக்கட்டங்கால் விளையாடுமா அப்படின்னு ஆண்டவன் சொல்லிவிட்டு போன போது
அப்ப இந்த ஆண்டவன் நீ சொக்கட்டங்கால் மண்டபத்திலே உட்கார்ந்து விளையாடி கொண்டிரு பார்வதி, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. நீ அவகிட்ட முன்ன பின்ன பேசாத. சரிதானே? அவளை பத்தி உனக்கு தெரியாது. அதானே கேட்டேன். அவள் ஆங்கார சொருவக்காரி பார்வதி, அவளை நீ லேசா நினைக்காத. ஆமா. சின்ன பிள்ளைன்னு நீ நினைச்சு அவகிட்ட எதுவும் ஏமாத்திக்கிட்டு இருக்காத. அப்படியா? அப்படின்னு ஆண்டவன் ஏற்கனவே எச்சரிக்கையா சொன்னார். சரிதான். ஏன்னா இறைவனுக்கு தானே தெரியும் இவருடைய சொருபம் என்னன்னு. அதானே. பார்வதி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல பாருங்க. அவன் முழு சொருவத்தை பார்த்தது இல்ல. முழு சொருவத்தை பார்த்தது இல்ல. அவர் வந்து சொருவத்தை மாத்தி சின்ன குழந்தையா பார்வதி நம்ம கண்டா பயப்படுவாங்க. ஆமா. அப்படின்னு நம்ம சொருவத்தை மாத்தி வந்து இருக்கா. அம்மா சின்ன பிள்ளையா வந்து இருக்கா. அவன் பிரம்மசக்தி சொருவத்தை மாத்தி இருக்கா. இது வந்து பார்வதிக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது. ஆனாலும் அம்மா இவரு பகவான் கிட்ட சொல்லுதாரு. சரி. பார்வதி சொல்லுதா என்ன? என் தங்கச்சி தானே? ஆமா. என் தங்கச்சி என்ன மீறிடுவாளோ இல்ல என்ன மீறிடுவாளோன்னு கேட்டேன். வார்த்தை மீறி பேசிடுவாளோ? கோட்டை போட்டா போதும். ஆமா. இந்த பக்கம் தாண்ட மாட்டா, அந்த பக்கம் தாண்ட மாட்டா அப்படின்னு பகவான் கிட்ட பார்வதி சொன்னா. இவாதான் நினைக்க என்ன தங்கச்சி தங்க குச்சின்னு. ஆமா, குச்சின்னு நினைக்க. ஆமா, தங்க குச்சின்னு நினைக்க. ஆனா தங்கச்சி எப்படி இருப்பான்னு அவளுக்கு தெரியுமா? அது தெரியாதுல. அவ சொரூபத்தை இவ பார்க்கல. அவ சொரூபத்தை பார்த்து விட கூடாதுன்னு சொல்லித்தான் பராசக்தியே நீ பார்த்து பதனமா இரு. நீ அவளை முன்ன பின்ன லேசா நினைக்காத. அவ ஆங்கார சொரூபக்காரி அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கையா சொல்லுகிறார். ஆமா, நீ போறோம் உங்க வேலையை பார்த்துட்டு போறோம். எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாதோ? நீர் அந்த மாதிரி சண்டை பிடிக்கிறங்க. பராசக்தி ஆகப்பட்டவ எனக்கும் நீர் கணவனை வந்து வாச்சிட்டு வரும். ஆண்டவன் சொன்னது அவ பெருசாவே நினைக்கல. கொத்து கத்தால் குருணிக்கு அறுத்திருப்பேன். குட்ட பேருக்கு வாக்கப்பட்டு என்ன சோத்தை கண்டுமுன்னு நாட்டை சில பேர் சொல்லுவாங்க. என்ன உண்டு? ஏதாவது நல்லது கெட்டது உண்டா? சந்தோஷம் உண்டா? ஒரு கோயில் குளம் உண்டா? ஒரு சேலைக்கு மறு சேலை இருக்கா ஐயா? ஒரு சினிமா தேட்டர் கூட்டி இருக்கீடா? ஆமா, சினிமா தேட்டர் கூட்டி போனீரா? இல்ல உடுத்தின சேலைக்கு மறு சேலை எடுத்து கொடுத்திருக்கீரா? உண்டா. முகூர் தளவாரம் சேலை 16 கஜம். ஆமா, அந்த காலத்துல உள்ள சேலையை பார்த்தீங்கன்னா அடே அப்பா நானும் உடுத்திருக்கேன் சேலை. இல்ல நானும் உடுத்திருக்கேன் சேலை. ஆமா, அப்படின்னு அந்த சேலை இராது. ஆமா, மொத்தத்துல இது எத்தனை மீட்டர் இருக்கு? 12 மீட்டர் இருக்கதே கஷ்டம். அதனால நீர் பார்த்தது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும். நீ படியலங்க போற நான் கைலாசத்துல இருந்துக்கிடுவேன். நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு பராசக்தி ஆகப்பட்டவர் சொன்ன போது ஆண்டவன் படியலக்க வேணும் என்ற ஆதி கைலாசத்தை விட்டு ஆமையா பூலோகம் தன்னதிலே புகழாகவே படியிழக்க பயணமாய் வருகிறார். அப்ப வருகின்ற நேரம் ஆதிசக்தி பார்வதியா அந்த பிரம்ம சக்தி பேச்சு அம்மா அவர் மூவேரும் ஒன்று கூடி அவர் முக்கண்ணனார் கையில அந்த முக்கண்ணனார் கையில அவர் என்ன செய்துவாரா? பிரம்மசக்தி பேசியம்மா தோழி பெண்களோடு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்ப அமர்ந்து கொண்டிருக்க ஆதிபராசக்தியும் மூவேர்களுமாகவே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். மூவேர்களுமாகவே அப்படி பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அப்பந்தான் பராசக்தி பார்த்தா ஆண்டவனும் போயிட்டாரு. இவர் 2 பேரும் கைலாசத்துல இருக்கா. அதனால இவர் 2 பேரை வச்சு ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடி பார்க்கணும். விளையாடணும்னு சொன்னா என்ன? சொக்கட்டங்கால் தான் விளையாட முடியும் 2 பேரும் சேர்ந்து. ஆமா, சொக்கட்டங்காலே விளையாண்டாலும் கொஞ்சம் இவளை ஏமாத்தி நம்ம விளையாண்டு பாப்போமே. ஏமாத்தி விளையாடுவோமே. ஆண்டவன் பெரிய ஆளுன்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய துணிச்சல் உள்ளவளா இருந்தான்னு சொன்னா இவ முன்னால உட்கார்ந்து நம்ம சொக்கட்டங்கால் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி மூவேர்களுமாக இணைந்து சொக்கட்டங்கால் மண்டபத்திற்கு வந்தாக சோபிபுரத்தை விளையாட ஆரம்பித்தார்கள். பகவானோடு விளையாடுவதை போல பார்வதியும்
பார்வதியும் விளையாட ஆரம்பித்தார். அவன் அனுபவம் தெரிஞ்சவா ஆடுவது. அப்போ விளையாட விளையாட இந்த பிரம்ம சக்தியும் பேச்சியம்மாளும் சேர்ந்து ரெண்டு பேருமே நல்லா விளையாடுகிறாங்க. அம்மாளும் நல்லா விளையாட பார்வதா தேவியும் நன்மையா விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்ப விளையாடும் போது ஆட்டத்துல ஒருவேளை அவள் ஜெபித்துருவாளோ, யாரு பிரம்ம சக்தி ஜெபித்து விடுவாளோ அப்படின்னு சொல்லி பார்வதிக்குள்ள திடீர்னு பயம் வருது. பயம் வரும்ல, அவ ஜெயிச்சிட்டான்னு சொன்னா ஆண்டவன் நம்மளை எளப்பமாலாம் பேசுவாரு. கண்டிப்பா. அப்ப இந்த ஆண்டவன் எளப்பமா பேசக்கூடாத அளவுக்கு, ஆண்டவன் நம்மளை எளப்பமா பேசக்கூடாத அளவுக்கு இந்த ஆட்டத்துல நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு பார்வதி ஆணவத்தோட விளையாடி கொண்டிருக்கிறார். அதான் பாருங்க, தெற்கு தீவிரனும் வடக்கு தீவிரனும் வந்தாங்க. சரி, தெற்கு தீவிரனும் வடக்கு தீவிரன் வரும்பொழுது தெற்கு தீவிரன் வந்து கொஞ்சம் சுமாரான விளையாட்டுக்காரன். அவன் வந்து முரட்டடி. ஆமா, சரி. வடக்கு நாட்டுல உள்ள வீரன் அவன் முறையான விளையாட்டுக்காரன். சரி, முறையான விளையாட்டுக்காரன் வந்து தென்னாட்டுக்கு வரான். எனக்கு எதிரி உண்டா, எனக்கு எதிரி உண்டா, யாரும் உண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். தெற்கு தீவிரனா இருக்கான் பாத்தியாடா, அவன் மேடையில சரி அவனுடைய திறமையை காமிக்கணும்னு அப்படின்னு நல்ல கருங்காலி உலக்கைய வச்சு சரியான உலக்க கம்முன்னு நிக்கான். அப்படியே நிக்கான். வடக்கு தீவிரம் வாரான், நல்ல விளையாட்டுக்காரன். இங்க ஒரு வீச்சு வீசுதான், அங்க ஒரு வீச்சு வீசுதான், முறையான வீச்சு ஊடாம் பாய்தான். ஆமா, பண்ணி முண்டா அடிக்கான், பட வீச்சு வீசுதான். இவன் கர்ணம் போட்டு வாரேன். ஆமா, இவன் இங்கெல்லாம் சுத்தி கித்தி வந்த உடனே சுத்தி பாத்துட்டே நிக்கான். மேல பக்கத்துல சரி தெக்குத்தி வீரங்கிட்ட போய் என்கிட்ட சண்டைக்கு வாரியா அப்படின்னா இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி வரமன்ட்டு உலக்கைட்டு ஊத்து போடுப்பா. முரட்டடிக்கு வைத்தியம் கிடையாது, முரட்டு கோடாலிக்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி முரட்டு வீரன் வந்து அப்படித்தான் செய்வான். சரி, அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப விவரமா இருந்தாலும் பார்வதி எத்தனை வருடமா விளையாண்டாலும் சரிதான் பிரம்மசக்தி பேச்சியம்மா அவ ஒரு அனுபவம் உள்ளவளை போலவே விளையாடுகிறார். பார்வதியும் கண்டா. சரி, நான் ஜெபிக்கவா நீ ஜெபிக்கவான்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு விளையாண்டாங்க பாரு. பார்வதி யோசித்து பார்த்தா, இவ ரெண்டு பேரும் நம்ம இப்படியே விட்டோம்னு சொன்னா நம்ம முன்னால இவ வச்சு விடுவா, நமக்கு இழப்பமா போவோம். இவள் வெற்றி பெற கூடாது என்று பார்வதி ஏமாச்சு கள்ள விளையாட்டு விளையாடுதா. அவ ஏமாச்சு விளையாண்டான்னு சொன்ன உடனே பிரம்மசக்தி பேச்சியம்மாளுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பார்வதி நம்மளை ஏமாத்திலாம் விளையாடுதா, எப்படியோ ஏமாத்திட்டா. இவ நம்மள என்னமோ லேசா நினைக்கா. இவளை இப்படியே விட்டோம்னு சொன்னா நம்ம மேல இவளுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பார்வதா தேவியின் மீது உள்ள கோபங்களை கொண்டு விளையாண்டுகிட்டே இருந்த விளையாட்டு வினையா போச்சு. ஆமா, அதான் விளையாட்டு தான். விளையாட்டு வினையா போச்சு. வினையான உடனே விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவோடு விளையாண்டா விளையாட்டு ஆகும். ஆமையா, அளவு இல்லாம விளையாண்டோம்னா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்து அது வினையாயிருக்குதா. அளவோடு வச்சுக்கணும் எதா இருந்தாலும். ஆமா, நீர் தான் கேட்க மாட்டேங்க. ஆமா, நீர் மாப்பிள்ளன்னா மச்சான் இருந்தோம்னா அளவா தான் விளையாடணும். ஆமா, தொட்டு பேசணும், ஒரு அளவா தான் தொட்டு பேசணும். ஆமா, உங்க வேட்டி பிடிச்சி இழுக்கவும் துண்டை பிடிச்சி இழுக்கவும் ஆமா சட்டையை கிழிக்கவும் இருந்தோம்னு வைங்களேன். எவன் எങ്ങനെ கலத்தி வைக்க அதை தூக்கி ஒழிக்கவும். ஆமா, அப்படின்னா கோவம் வந்துடும். கோவம் வரத்தானே போய் வந்து பேசுதம்னு அது என்ன ஒரு கணக்கு வேலை செய்யல. இது அது வந்து அன்னைக்கு வந்து செருப்பு கிடைச்ச பெரும்பாடு. கேளுங்க ஐயா, செருப்பு வந்து கணக்கு வேலை செய்யல. புது மிதியடி 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆமா, 400 ரூபா கொண்டு போய் கிணத்துக்குள்ள ஓட்டாரு. இவர் என்ன நானு 2 ஜோடி. ஆமா, 2 செருப்பு 400 ரூபாயா. ஒரே ஜோடி 2 செருப்பு. ஆமா, பல்லு ஒரு தினுசா இருக்கு. ஆமா, அத வந்து காணுகள் தள்ளி போட்டு போயிட்டாங்க. நானும் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப முளைச்சது. ஏற்கனவே அது போதானே இதை வேற வைக்கிறோம். ஏற்கனவே உன் பல்ல பார்க்க முடியல. ஏற்கனவே பல்ல அப்படிதான் இருக்கு. இல்ல வேற நீ ஏற்கனவே செட்டப்பா பண்ணுத. என்ன செய்ய? உமக்கு ஏமே அந்த பல்லு இப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் கொண்டு போல இருக்கு. அது வந்து பெரிய காரியம். அது என்ன காரியம்? இப்ப அவர் கதையை பேச நேரம் இல்ல. ஆதிபரா சக்தியாகப்பட்டவ ஆமா ஏமாச்சி விளையாடும் விளையாட்டு கண்டு என் பிரம்மசக்தி பேசி அம்மா ஆங்கார கோபம் கொண்டு எடுத்தாலே ஒரு சொருவோம் என் பெரும் அண்ணங்கையவன்
என்ன அவன் முட்டை போல முழியழகோ முட்டை போல முழியழகோ போல நீண்ட பல்லழகோ அப்பு சடையழகி அப்பு சடையழகி ஆங்கார ரூபக்காரியே ஆங்கார ஓங்காரமாக வடிவங்களை எடுத்த போது அவன் பட்டு போல நாவலகா பட்டு போல நாவலகா பவளம் போல பல்லழகா பிரம்மசக்தி பேச்சு அம்மா ஆடுவாளம் பாடுவாளா ஆடுவாளம் பாடுவாளா அம்மா ஆதாரி போடுவாளா இப்படி மாறி மாறி அம்மா அங்க எங்குமா ஓடி ஆடி ஊழ சத்தம் போட்ட உடனே அவன் கைலாசத்தே ஒரு உழுப்பு பேயா நிக்கா கைலாசத்தே உழுப்புதா தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் கிண்ணறர்கள் கிண்புரர்கள் தபோதரர்கள் தபோ முனிவர்கள் முனிவர்கள் அத்தனை பேர்களும் இந்த அம்பாளை பார்த்த உடனே அப்படியே பதறாங்க பதறம் ஓட்ட முடிக்காங்க ஏன்னா அம்மாவோட ரூபம் அப்படி ஆமா சொரூபம் அவ பேய் முகமா இருந்ததுனாலதான் அவளுக்கு பேச்சியம்மான்னு இன்னொரு பேரு ஆமா பேரு பிரம்ம பீடத்துல பிறந்ததுனாலதான் அவனுக்கு பிரம்மசக்தின்னு பேரு ஆமா அப்போ அதே பேய் முகத்தை எடுத்து அம்மா ஓடவும் சாடவும் உலசத்தம் ஓடவும் கைலாசமே கிடுகிடுகிடுன்னு நடுங்குது பார்வதி ஏ அப்பா என்ன ஆண்டவா என்ன தன்னந்தனிமையா விட்டுட்டு போயிட்டேல இவளுக்கு குணம் தெரியாம ஆண்டவன் போகும்போதே சொன்னாரு அவங்கிட்ட முன்ன பின்ன விளையாடாத முரண்டு பிடிக்காத அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனாரு பார்வதி சொல்லி கேட்கல அவளை லேசா நினைச்சு பார்த்தா பார்வதி பரமான மனது பரமா நினைச்சிட்டா நினைச்சா இவ படுத்து பாட பார்த்தேன் கைலாசத்துல அந்த பாடுகாங்க அவ கைலாசத்திலே அங்க எங்க ஓடின உடனே என்ன பேய் ரூபமா நின்னு ஒரு பக்கம் குலவ சத்தம் மறுபக்கம் அவைய சத்தம் அதானே கேட்டேன் அடேங்கப்பா என்ன பார்வதிக்கு வேத்து விறுவிறுத்து ஆமா அங்கம் பதறுவாளா ஆவி தனலாகுவாளா திடுக்கிட்டு மெய் மறந்து திடுக்கிட்டு மெய் மறந்து திடீரென்று சோர்வடைந்தாள் மின்னல் போல் கோபம் வந்து பிரம்மசக்தி பேச்சி அம்மா அங்கு வெங்குமாகவே விளையாடி பார்வதிக்கு அச்சுறுத்தம் காட்டினா பதறி போனா இருந்தா இருந்த இடம் நின்னா நின்ன இடம் யாமனா பதறிட்டல்ல அம்மா பதறிதான் வேப்பல அடிக்கணும் பயந்தா வேப்பமலையா அம்மா நான் நினைச்சேன் பூசரமலையை ஒடிச்சு அடிப்போமோன்னு பார்த்தேன் வந்து நம்ம பூலோகத்துல யாரும் பதறி பயந்துட்டாங்கன்னா சரி வேப்பங்களை அடிச்சு தின்னார் போடுவாங்கல்ல ஆமா அது மாதிரி போட வேண்டியதானே அப்படின்னா பார்வதிக்கு நம்ம தின்னார் போட முடியாது கடவுள் வந்தா தான் ஆமா அவர் சத்தம் கொடுத்தா தான் முழிச்சு பாப்பா அதே மாதிரி வேப்பலைய வச்சு பார்வை அடிப்பாங்க பூசரமலையை வச்சு பார்வை அடிப்பாங்களே தாத்தா புகவண்டு கடிச்சா பூசரையில வச்சு அடிக்கணும் அப்படியா பெரிய கதை ஆமா சரி அப்படியா ஐயா எங்க வீட்டுல கீழே வீட்டுல மாமியாளும் மருமகளும் சரி மாமியாளும் மருமகளும் போது என்னாச்சு ஒரே மகன் சரி ஒரு மகனுக்கு பெண்ணும் பார்த்து கட்டிட்டு வந்தாங்க கட்டிட்டு வந்த உடனே என்னாச்சு அந்த மருமக வந்து வீட்டுல அரிசி திங்கிற பழக்கம் உண்டு அப்பா வீட்டு அரிசி திங்க பழக்கம் உண்டு நம்ம உலையில ஒரு குத்து போடுவா ஆமா இவ வாயில ஒரு குத்து போடுவா இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சரி பார்த்தா சரி
ஒரு நாள் பார்க்க இவன் உலையில அரிசி அரிசி போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அரிசி திங்கிறது மாமியாருக்கு தெரியக்கூடாது. மாமியாருக்கு தெரிஞ்சா அவன் நாயக்கட்ட மாதிரி கேட்டு விடுவா. எதனால? ஒரு நாள் சரி கையும் களவமா புடிச்சுக்கிட்டா. யாரு மாமியா பிடிச்சிட்டாளோ? ஆமா பாத்துக்கிட்டா. இவ அரிசிய முழுங்கவும் முடியல, சரி வெளியே கக்கவும் முடியல. ஆமா 2 கண்ணமும் புசுன்னு இருக்கு. ஆமா மாமியா அரிசி திங்கத பாக்கல. ஆமா இவன் அரிசி தின்னுக்கிட்டு இருந்தா. சரி வாயில போட்டுக்கும் போது மாமியா வந்துட்டா. இவன் வாயை அப்படியே மூடிக்கிட்டா. சரி சவச்சாத்தானே உள்ள இறக்க முடியும், அப்போ சவைக்காம உள்ள இறக்க முடியுமா? மாமியா பார்த்தா. சரி என்னமோ தெரியலையே, நம்ம மருமகளுக்கு இப்படி வீங்கி இருக்க, என்னமோ போ வண்டு கடிச்சிருச்சே என்னமோ தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி மருமவளை ஆமா வைத்தியர்கிட்ட கூட்டு வந்தா. ஐயா என் பேர்பட்ட மாமியான்னு பாருங்களேன். மருமவா அவ மேல அவள பாயாசம் சமையல் பறையில சரி சோறு பொங்கிட்டு இருந்தா. என் மருமவா புகவன்ட்டு என்னமோ கடிச்சிருக்கும் போலுக்கு 2 கண்ணமும் வீங்கிருச்சு பாருங்க ஐயா ஐயா அப்படின்னு பார்த்தா. சரி அப்ப அவர் பார்த்தாரு. பார்த்த உடனே இந்த பக்கம் அவங்க பார்த்தாரு, நறுக்குனுச்சு. இந்த வேலை பார்த்து வச்சிருக்கேன் நீ. ஆமா வைத்தியர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமா மாமி அந்த அவளுடைய மாமியாட்ட சொன்னா, ஒரு குத்து பூசரங்குலையை ஒடிச்சிட்டு வா. முதல்ல ஒடிச்சிட்டு வா பாரு பார்க்கணும்னா. ஆமா என்னய்யா வேப்பங்குலை தானே கப்பாக நீங்க பூசரங்களை கக்கி அப்படின்னு கேட்டா. புகை வண்டு கடிச்சா பூசர் இல்லைன்னா வேணும். பாரு பாக்க சொன்னதை கேளு, வைத்தியம் சொன்னதை கேளு. சரி அப்படின்னு சொல்லி ஆமா அந்த உடனே அவ பூசரங்குலையை கொண்டாந்து கொடுத்தா. சரி அப்ப வைத்தியரு அப்படியே கொலையை வீசாரு. வேப்பல அடிச்சா தான் தெரிஞ்சு போகுமே. ஆனா இலை வந்து பெருசா இருந்தா தான் கண்ணத்தை மறைக்கும். ஆமா மறைக்கும். உனக்கு எனக்கும் தெரிஞ்சாப்புல இருக்கட்டும், உனக்கு எனக்கும் தெரிஞ்சாப்புல இருக்கட்டும். நீ 1 2 சவச்சி இறக்கம்மா. அம்மா 1 2 சவச்சி இறக்கம்மா. உனக்கு எனக்கும் தெரிஞ்ச இருக்கட்டும் இருக்கட்டும். மாட்டாளே மறைச்சு சவச்சி இறக்கம்மா. நீயும் மறைச்சு சவச்சி இறக்கம்மா. தெரிந்தா போல இருக்கட்டும். இல்லம்மா அத 1 2 சவச்சி இறக்கட்டும். ஆமா சரி. அந்த வைத்தியரியா இப்படி பார்வடிச்சாருன்னா எதுக்கு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடக்கூடாது. அவர்கள் வந்தது மாதிரி வீட்டுல போய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு நல்ல வைத்தியரு இப்படி பூசரங்குலையை வச்சு அடிச்சு சரி அந்த அரிசியை பூரா சவச்சி இறங்கிட்டா. அப்படியே வீக்கத்தை வைத்தியர்னா வைத்தியர் நீர்லாய வைத்தியரு பூசரங்குலையை கொண்டு பார்வை பார்த்து 2 கண்ணமும் அப்படியே இறங்கிருச்சு ஐயா சொல்லி கூட்டி கொண்டு போய் சரி மருமகளை மானோட சேர்த்து சந்தோஷமா இன்னைக்கு இருக்காது ஐயா. அத மாதிரி ஆமா பயந்தா வேப்பல் அடிக்கிற மாதிரி புகை வந்து கிடைச்சா ஆமா பூசரையில வச்சு அடிக்கலாம். சரிதானே? அப்ப இந்த பார்வதி பயந்து நடுங்கி பார்வதி என்ன செய்யவோ ஏது செய்யவோ ஆமா ஆண்டவன் சிவபெருமான் வரவேணும் என்று சொல்லி ஆமையா அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி ஆமா அவளும் ஆண்டவனை எதிர்பார்த்து ஆதிவல்லி கையில அவன் கைலாச வாசலில பார்வதி கண்கலங்கி இருப்பாளோ. கேட்டதுக்கு இவ பேயா நிக்காள. இந்த ஆண்டவனை இனி இப்படியே நம்ம விடக்கூடாது, அவருக்கு பாத பூஜை முடிக்க கூடாது, நாமல் பணிவிடைகளை செய்யக்கூடாது என்று கைலாச வாசலில் கண்ணன் நங்கையாகப்பட்டவா கவலை கொண்டு அமர்ந்திருந்த போது
இருந்த போது ஆண்டவன் படி இழந்து முடித்தார். ஆதி கைலாசம் திரும்பினார். வருகிறார். எனக்குமே பார்வதி என்ன செய்வார்? ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிப்பா, பணிவிடை செய்வாள். ஆனா ஆண்டவனுக்கு அன்னைக்கு எதுவுமே செய்யல. இல்ல, பாத பூஜையும் முடிக்கவில்லை, பணிவிடைகளும் செய்யவில்லை. சிவபெருமான எதிர்பார்த்தும் காத்திருக்கவில்லை. ஆண்டவன் பார்த்தார், என்ன இன்னைக்கு இந்த பார்வதி இன்னுமே வர காங்கல. ஆண்டவன் எப்போ வருவார்னு எதிர்பார்த்திருப்பாள அப்படின்னு சிவபெருமான் கைலாசத்துக்குள்ளே வந்து பார்த்தார். பார்வதாதேவி நீட்டினகால் மடக்காமல் அமர்ந்த கூந்தல் முடியாமல் மௌனமும் கவலையுமாயிருந்தா மாயண்டங்கை பார்வதி. அடியே பார்வதி, ஏனம்மா இப்படி இருக்கிற? உனக்கு இதே வேலையா போச்சு? ஏ பார்வதி, அவ ரொம்ப எல்லாம் சடைக்கா. தலை கீழே விழுந்துராம அவ காப்பி குடிக்கா. எவ்வளவு கவலை இருந்தாலும் காப்பி குடிக்காம இருக்க மாட்டா. ஏ பாரு, நான் காப்பிய குடிக்க இரு. ஏ பார்வதி, ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிற? என்னம்மா நீ கவலை கொண்டு இருப்பது என்ன? கடவுளை சொல்லு. நீ எதுக்கெடுத்தாலும் இப்படி சடவா உட்கார்ந்திருந்தேன்னு சொன்னா இறைவன் என்னதான் செய்ய முடியும்? சொன்னா தானே தெரியும். ஏ பார்வதி, ஏ பாரு, சவுண்டே வரலையே. ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, இரு உலகம் எல்லாம் படியிலக்க போனீரே. சரி, நான் தோழி பண்ணா கேட்டேன், இவ பேயா நிக்காள. தோழியா? இனி இவ ரெண்டு பேரும் எனக்கு வேண்டவே வேண்டாம். இவ தோழியான்னு கேட்டேன். நான் விளையாடும் போது தெரியாம நான் மாத்தி விளையாண்டுகிற இவா நான் தான் வேணும்னு விளையாண்டோம்னு பார்வதி சொல்லல. சரி, சொன்ன இந்த இறைவன் நம்ம சொன்னதை கேட்பாரா? அதானே. விளையாடும் போது நான் மேல கீழே விளையாண்டேன். அவ ரெண்டு பேரும் ஆங்கார ஓங்கார வடிவமா ரெண்டு பேரும் என்ன கொல்ல வாரா. இனி இவ ரெண்டு பேரும் கைலாசத்துல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும். அதனால இவ ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாம். இரு பேரும் வேண்டாம் ஐயா. இவளை பூலோக அனுப்பிடுங்கோ, நீங்க போக வரம் கொடுத்திடுங்கோ. அங்கே பார்வதியும் சொன்ன போது, பார்வதியும் சொன்ன போது ஆதி பரமசிவன் ஏது சொல்வான்? ரெண்டு தோழி பண்ணி திடீர்னு வேணும்னு சொன்னேன். ஆண்டவன் உனக்காக நான் பிறவி செய்து கொடுத்தேன். இன்னைக்கு இவ ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொன்னா நான் இறைவன் என்ன செய்வது? அதான் நீ வேணுங்க நேரம் வேணும், இல்ல வேண்டாம்ங்க நேரம் நான் போச்சு. நான் போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க ஐயா. அவங்கிட்ட நீ எதுவும் மேல கீழே பேசாத, அவளை லேசா நீ நினைக்காத. சரி, அப்படி நான் உங்ககிட்ட எச்சரிக்கையா ஆண்டவன் நான் சொல்லிட்டு தானே போனேன். பகவானே, நான் அவளுக்கு என்ன பேசினேன்? என்ன பேசின? ஒண்ணுமே பேசல. விளையாடுங்கன்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருந்தேன். ஆமா, இது ஒரு குத்தமா ஐயா? இது குத்தமா? நீர் அவளுக்கு ஏண்டுகிட்டு வரீரு, சப்போர்ட் பண்ணி பேசுறீரு. நீ விளையாண்டது குற்றம் இல்ல. சரி, அவ என்ன செய்தாலும் நீ என்ன செய்தா எனக்கு தெரியாது. அதானே. ஆன போதிலும் இவ இரு பேர்களையும் இனி பூலோக அனுப்பணும்னு சொன்னா அவ என்னெல்லாம் வரம் கேட்க போறாளோ எனக்கே தெரியலையே. நான் அன்னைக்கே சொன்னேன் எங்க அண்ணன் கிட்ட, என்ன இவருக்கு கெட்டி கொடுக்க. ஆமா, ஒரு பேண்ட் போட்ட மாப்பிளைய கட்டி கொடுங்கனே. என்னது பேண்ட் போட்ட மாப்பிளையா? ஆமா, பேண்ட் போட்ட நீ அள்ளி போடு போய். அல்ல வணக்கம். ஓ, பேண்ட்னா நீ தப்பா நினைக்காதீங்க. பேண்ட்னா என்ன? பேண்ட்னா என்னது? ஜீன்ஸ் பேண்ட்யா? ஆமா, ஜீன்ஸ் பேண்ட் பெருசு. ஓ, ஜீன்ஸ் பேண்ட். ஆமா, பேண்ட்னு சொல்லலாம். சரி, நீ வித்தியாசமா நினைக்கிற. அதானே கேக்க. நீ வேட்டி கொடுத்த மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவனுக்கு வேட்டியா கட்டி இருக்காரு. இல்ல, புலித்தோல் உடுத்திருக்காரு. ஆனை தோல் போர்வை, புலித்தோல் ஆசனம். அதானே. இந்த புலித்தோல் உடுத்தின மனுஷனுக்கு கட்டி கொடுத்து சடையாண்டி பித்தனுக்கு தான் வாக்கப்படுவோம்னு ஆமா சொல்லி வாக்கப்பட்டா பார்வதி. அன்னைக்கு வாக்கப்பட்டதுல இருந்து ஆமா ஆமா என்ன தெரியும்னு என்ன அமட்டிக்கிட்டே இருக்காரு. அதானே. இவ இருவேரும் செய்ததே உங்ககிட்ட நான் எடுத்து சொல்ல முடியுமா? இப்ப சொல்லுவதற்கு கூட நேரம் இல்ல. அதனால இவ ரெண்டு பேரும் எனக்கு இனிமே இந்த கைலாசத்துல வேண்டாம், நான் தன்னந்தனியாக இருந்து கொள்ளுகிறேன். ஆண்டவா, நீங்க இவளை பூலோக அனுப்பிருங்க. அப்படி என்று ஆண்டவன் இடத்திலே சொன்ன போது அப்பந்தான் ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதியின் வார்த்தையை கேட்டு அந்த பிரம்மசக்தி பேச்சு அம்மாளை கைலாசத்திலே காணவில்லை என்று
ஆண்டவே அம்மாளை பிறவி செய்தாரே வடக்கு வாசல் கோட்டை. ஆமா. அந்த வடக்கு வாசல் கோட்டைக்கே வந்து பார்த்தார். வடக்கு வாசல் கோட்டைக்கு வந்து பார்க்க அவ ஆகாயம் பூமிக்குமா, ஆகாயம் பூமிக்குமா, அவள் அந்தரமா ஊஞ்சல் கட்டி அவள் ஊஞ்சல் மேலே அமர்ந்து கொண்டு அவள் ஊஞ்சல் மேலே அமர்ந்து கொண்டு அம்மா விளையாடி இருப்பாளா. வந்து பார்த்தார். பிறவி செய்த இடத்துக்கே வந்து பார்க்க ஆகாயம் பூமிக்கு மாயம்மாய் ஊஞ்சலை கட்டு அழகா விளையாடி கொண்டிருக்கிறார். ஆகாயத்துக்கு பூமிக்கு ஊஞ்சல் கட்டினா எப்படி இருக்கும்? பார்க்க முடியாது. அந்த ஊஞ்சல்ல அமர்ந்து கொண்டு இரு பேர்களும் விளையாடி கொண்டிருக்க ஊஞ்சல் கட்டினா கூட சாதாரணமா இந்த பந்தல ஒரு சின்ன ஊஞ்சல் கட்டினோம்னாலும் இங்க இருந்து இழுத்து விட்டோம்னா அங்க போயிருது. அதானே கேட்டேன் ஊஞ்சல். ஆமா, ஆகாயம் பூமி மட்டும் ஊஞ்சல் கட்டினா ஆஹா எவ்வளவு தூரம் போவோம், உலகமே ஆடும். அடே அப்பா. அப்ப அப்பேற்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு இந்த பிரம்மசக்தி பேச்சி அம்மாளும் விளையாடி கொண்டிருந்தார். ஆண்டவன் இரு பேர்களையும் கூப்பிட்டு வருமம்மா பிரம்மசக்தி, பிரம்மசக்தி வருமம்மா பிரம்மசக்தி, பிரம்மசக்தி வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, சொல்லை கேளு. இனி கைலாசத்தில் இடமும் இல்லை, இடமும் இல்லை, இடமும் இல்லை. பூலோகம் போக வேண்டும், போக வேண்டும், அம்மாடி பூலோகம் போக வேண்டும், போக வேண்டும். இடமும் இல்லை, இடமும் இல்லை, இடமும் இல்லை. அம்மா பூலோகம் போக வேண்டும், பூலோகம் போக வேண்டும். ஆண்டவா, என்ன கைலாசத்திலே எங்களை பிறவி செய்து பார்வதியோடு தோழி பண்ணா இருக்கணும்னு சொன்னது நீங்க தானே? இப்ப கைலாசத்துல இடம் இல்ல, பூலோகம் போங்கன்னு சொன்னா எங்களால போக முடியுமா? 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 போனா எங்களுக்கு எதுவும் மதிப்பு இருக்குமா? மதிப்பு கிடையாது தாயே. அதுல ஒண்ணு இன்னொரு விவரம் என்ன, அதாவது நாங்க போனோம்னு சொன்னா அப்படின்னா மத்த தேவதைகள் மாதிரி நாங்க போக மாட்டோம். கைலாச வாசல்ல கண்ணி ஈசானி மூலையில பிரம்மசக்தி பேச்சியம்மானு பீடம் போடணும், பீடம் போடணும். எங்க அக்கா இருக்காளே பார்வதி, என்ன ஏமாத்தி விளையாண்டால அவ வந்து என்ன வணங்கணும், வணங்கணும், வணங்கினாதான் கையில விட்டு போவேன், பேசல போக மாட்டேன். சாதாரணமா போயிட மாட்டேன். ஆமா, அப்படி என்று பிரம்மசக்தியும் பேச்சியம்மானும் கண்ணி ஈசான மூலையில பீடம் போட வேண்டும் என்று பார்வதியும் பகவானும் சேர்ந்து வேதாள பூதங்களை வரவழைத்து மண்ணுகளை வெட்டி கொண்டு வந்து வந்து இந்த பிரம்மசக்தி பேசி பிரம்மராஜுரையா சாமி அவர்கள் இரு பேர்களுக்கு அவருக்கு 7 கூட மண்ணு வெட்டி பச்சை நல்ல பீடம் போட்டு அது பேச்சு என்று ஒரு பீடம், பேச்சு என்று ஒரு பீடம், ஆன பிரம்மசக்தி ஒரு பீடம். பிரம்மசக்தி என்று ஒரு பீடங்களை போட்டு இரு பேர்களுக்கும் கைலாசத்திலே நிலையங்களை வாங்கி, அதாவது எனக்கு வேற படப்பெல்லாம் வேண்டாம், அதாவது பல வகைகள் படப்பு வேணும், பணியாரம் சுட்டு வைக்கணும், பணியாரம் சுட்டு வைக்கணுமா? ஆமா, சரி. சைவ படப்புகளாக போட்டு வேப்பங்களை எடுத்து வைத்து மஞ்சப்பால் எடுத்து வைத்து தேன் கரும்பு, ஆமா மானக்காரம் இப்பேற்பட்ட படப்புகளை போட வேண்டும் என்று பகவானும் பார்வதி என்ன செய்கின்றார்? பல வகையாகவே எனக்கு
படப்பு போட்டு இத்தனை ஏற்பாடுகளும் செய்து இரு பேர்களும் என்னை கையெடுத்து வணங்க வேண்டும். ஆமா. அப்படி என்னை இரு பேர்களும் வணங்கினீர்களேயானா உங்களிடத்தில் நான் வாக்கு வரம் பெற்று ஆமா பூலோகம் போவே நான் புகழாக வாழ்வேன் நிறைவா. அவன் எங்களுக்கு எந்த மாலை போட்டாலும் சரிதான், செவ்வரளி மாலை இருக்கணும். அப்படியா? செவ்வரளி மாலை எதுக்காக? எதற்காக? இன்னைக்கும் சொல்லுவாங்க. என்னையா சொல்லுவாங்க? எத்தனையோ மலர்கள் இருக்கு. இருக்கு. சிவ சக்திகளுக்கு செவ்வரளி மாலை போட்டா நன்மை. நன்மை. எதற்காக தெரியுமா? எதற்காக? ஒரு வெள்ளை மலர் உள்ள மலரை எடுத்து 48 நாளைக்கு சரி நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னால் அப்படின்னா அது ஞானம் பிறக்கும். ஓ, ஞானம் பிறக்கும். ஆமா, கரெக்ட். ஒரு மஞ்சள் நிறம் உள்ள பூவை எடுத்து அம்பாள் முன்னால் போட்டு நம்ம வணங்கணும். 48 நாள் வணங்கினா ஞானம் பிறக்கும். ஞானம் அறிவு பிறக்கும். அறிவு பிறக்கும். ஞானம் வேற, அறிவு வேற. ஆமா. என்ன செய்ய சொல்ல, தாத்தாவுக்கு நாக்கு பிறழ மாட்டோம், உனக்கு அறிவே இல்ல, வயசாவதுல. அப்படி இருக்கும்போது நீ ஒரு 48 நாளைக்கு போட்டு வணங்கணும். சரி. அதே மாதிரி செவ்வரளி மாலையை போட்டு எதுக்காக வணங்குத தெரியுமா? எதற்கு? செவ்வரளி மாலை போட்டு வணங்கினா சத்துரு தொலைவான். சத்துருன்னா என்னது? சத்துருன்னு சொன்னா எதிரி. ஓ, எதிரி. நமக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க ஜாதகக்காரங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயா, உங்களுக்கு நேர பலங்காங்கல. ஆமா, உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு. இந்த 7.5 வருஷத்துக்கு விட மாட்டேன். ஆமா. ஆனா ஒண்ணு, என்ன? பிரம்மசக்தி கோயில்ல போய் நீரு ஒரு எவ்வளவு எத்தனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணுமோ, ஒரு 11 செவ்வாயோ சரி, 21 செவ்வாயோ இல்ல 3 செவ்வாயோ, ஆமா, சுத்தி கும்பிட்டு என்ன பிடிச்ச சனியன் ஏதோ தொலைஞ்சு போட்டும்னு சக்தியை வணங்கினால், செவ்வரளி மாலை போட்டு வணங்கினால் எதிரி தொலைவான். ஆமா, சத்துரு தொலைவான். சரி. அதே மாதிரி இந்த செவ்வரளி மாலை போட்டு இந்த தாய்க்கு கைலாச வாசல்ல வாழைப்பழத்தோடு அங்கே நாப்பீடு பழத்தோடு எனக்கு பல வகையால் அன்படைத்து என்னை கையெடுத்து வணங்க வேண்டும். என்னை கையெடுத்து வணங்க வேண்டும். ஆதி கைலாச வாசலில் இப்படி அம்மாளுக்கு பீடங்களை போட்டு பல வகைப்படைத்து அம்மாளை கையெடுத்து வணங்க பிரம்மசக்தி பேச்சு அம்மாள் இரு பேர்களுமாக சக்தி கைலாசத்துல ஆதாரனோட வர. ஆமா, ஆதாரனோட வந்து அக்கா பார்வதி என்ன மச்சான் ரொம்ப துடிக்காத, கொஞ்சம் அமைதியாவா மச்சான். ஓ, எனக்கு நீங்க படைச்ச படப்பு பகவானை பார்த்து கேட்கா. ஆமா, மச்சான் நீங்க படைச்ச படப்பு எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க என்ன உன்னை நான் ஏத்துக்கிட்டேன் தாத்தா. என்ன நீ ஏத்துக்கிட்டியோ? இத மாதிரிதான் ஒரு ஊர்ல நம்ம ஏரியாவுல நெட்டூர் தானே. ஆமா, நம்ம ஏரியாவுல மாயாண்டி சுடலைக்கு கொடை கொடுத்தாங்க. சாமி சாமம் போல 12 மணிக்கு வேட்டைக்கு போவது வழக்கம். சரி. அன்னைக்கு சாமி வேட்டைக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அவருக்கு சல்லடங்குள்ளா போட்டு மாலை எல்லாம் சாத்தி சந்தனம் செவ்வாதும் வணக்க வேட்டைக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரே ஒரு உரிமை மேல மட்டும் அடிக்கி. அப்படியே அவர் மத்தர போனாரு, கூட 4-5 ஆள் போச்சா? அவர் மட்டும் தான் போனாரு. அடிப்பாங்க. ஆமா, உரிமை மேளம். ஒத்த உரிமை அடிக்க ஐயா சாமி வேட்டைக்கு போனாரு. சரி. வேட்டைக்கு போன இடத்துல என்ன போறவங்க நம்ம சாமியை கண்ணுல கண்டாச்சு அப்படின்னு சொன்னா அவரை கையெடுத்து வணங்கணும். ஆமா, ஐயா நான் தெரியாம வந்துட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னா தூர விலகி நிக்கணும். ஆமா, அப்படி நின்னா சாமி மன்னிச்சு விட்டுரும். சரிதானே? நின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டோம்னா ஐயாவை ஏட்டு பார்க்க கூடாது. தலையை குனிஞ்சு ஐயாவை வேட்டைக்கு வரும்போது கையெடுத்து கும்பிட்டுட்டோம்னா ஐயா அவர் பாட்டு விலகி போவாரு. அதை விட்டு அவரை ஏட்டு பார்க்க கூடாது. சரி சரி. அப்போ வாரவங்க என்ன செய்யணும்? சாமியை கும்பிடணும், இல்லைன்னா விலகி நிக்கணும். ஆனா இவங்க அப்படி செய்யல. அந்த வழியில வந்த ஒருத்தன் சும்மா நிக்கல. என்ன தண்ணி அடிச்சுட்டு சாமியை பார்த்த உடனே அவர் பேசல. உள்ள ஒரு அரக்கம் போயிருக்கான் பாரு. ஆமா, அவன் சாமி முன்னால சொன்னா என்ன அது சாமி வருமோ? அப்படி அதானே கேட்டேன். அப்படின்னு சாமியை வழி மறிச்சு நின்னானா அவன் கொழுப்ப பத்தியடா. அப்போ சாமியை வழி மறிச்சு நின்னு நக்கலா பேசின உடனே
சொடல வேற ஒண்ணுமே செய்யல. என்னஞ்சுது? அவன் சட்டையை பிடிச்சு போன வழியில கரகரன்னு கோயிலுக்கு கொண்டு வந்தாரு. ஐயோ, கூட்டமும் நாட்டமும் அத்தனை பேரும் அவங்களதான் வேடிக்கை பார்க்காங்க. கூட்டத்துல விட்டாரு. சரி, கூட்டத்துல விட்டாரு. நான் இவனை ஏத்துக்கிட்டம்பா அப்படின்னாரு. ஐயோ, அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. எனக்கு படப்பு வேண்டாம், எனக்கு கிடாய் வேண்டாம், இவனை நான் ஏத்துக்கிட்டம்பா அப்படின்னு கூட்டத்துல விட்டு சொன்னாரு பாருங்க. மறு வெள்ளிக்கிழமையாச்சு. 8வது நாளையில அந்த ஆள் ஊர்ல இல்ல. எங்க போயிட்டாரு? அவர் பரலோகம் போயிட்டாரு. அப்ப எப்போ வருவாரு? வரமாட்டாரு. அவர் முக்குக்கு 300 பேயா வருவாரு. ஓ, பேயா வருவாரோ? போயிட்டாருங்க. நீ விவரமா சொன்னதான் தெரியும். இது உண்மையிலே நடந்த இது. ஆமா, நடந்ததுதான் சொல்றீங்க. உண்மையிலே நடந்தது. அவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னாரு. 8வது நாளையில அவர் இல்ல. உன் வாயில என்னைக்கு பொய் வந்துச்சு, இன்னைக்கு பொய் வர போகுது. கரெக்ட். உன் வாயில் வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே வராது. வராது. அது எங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, அதே மாதிரி. சரி, நீ பொய்யே சொல்ல மாட்டே பாப்பா. மருதப்புறம் தானேயா? என்னையா? சரி அப்படின்னு உடனே அத மாதிரி நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டமா நான் பயந்து போனேன். அதுதானே கேட்டேன். நான் வேற என்ன சொல்லுவேன்? பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே பாருங்க ஐயா அவரை சிரிக்கிறேன். இல்ல, ஏத்துக்கிட்டோம்னு சொன்ன வார்த்தையில அவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா, அவ்வளவு மகிமை இருக்கு. நீ திடீர்னு ஆதாரணப்பட்டு நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம்பா அப்படின்ன உடனே எனக்கு பயமாயிட்டு தாத்தா. அப்படியா? ஏங்க அக்கா, இன்னும் சாமி ஆட்டத்தை பார்த்து நிறைய இருக்கு, சொல்ல தேரம் இல்ல. அப்ப என் தாயாகப்பட்டவா பிரம்மசக்தி பேசி அம்மாள் ஆட்டுமென்று சம்மதித்து சரி ஆண்டவனா சிவனாரிடத்திலே என்னையா ஆக்குவாரோ அழிக்குவாரோ ஐயா அழிக்குவாரோ அவள் 1008 வாரோ அழிக்குவாரோ அவளோ கொல்லுவாரோ வெல்லுவாரோ ஐயா வெல்லுவாரோ அம்மா
அவர்களையும் தான் வணங்கி தென்மேற்கு அண்ணாமலை அவ மாயவரம் கும்பகோணம் கும்பகோணம் அவ திருக்கடையூர் பாதை அவள் மதுரை மாநகரதில மதுரை சொக்கரை தான் வணங்கி அவர் தெப்பத்தில நீராடி மதுரை மீனாட்சியவும் தான் வணங்கி அவன் முன்படையாம் பின்படையா அம்மாளுக்கு தண்டியலாம் பெரும்படையா அவளான பட குதிரை பட ஐயங்காட்சி பேப்படையா அவளுக்கு ஆனமுக தண்டியலா அம்மாளுக்கு அரண் கொடுத்து பாக்கியம்மா பெரும்படையா அங்கே பின்ன பார்த்தா பேப்படையா தண்டியலும் பெரும்படையும் அங்கே அறையாத அம்மி கண்டா மாடி கண்டா ஒதுங்கிடுவ அங்கே ஒதுங்கிடுவ அங்கே மனிதர் கண்டால ஒதுங்க மாட்டா காய ஒதுங்கிடுவ அப்படியான புலி கூட்டத்தோடு அவ மதுரை மாநகர விட்டு அவ உருண்ட மலை திரண்ட மலை திரண்ட மலை அது ஒய்யார கழுகு மாலை அங்கே திரண்ட மாலை அவ கழுகு மலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியவும் கண்டு மெல்ல வணங்குவாளா அவள் அங்கிருந்து பயணமாகி பிரம்மசக்தி பேச்சியம்மா அவ பேச்சியம்மா அவ எங்க வாராளானா காய பேச்சியம்மா அவள் அங்கிருந்து பயணமாகி என் தாயான பிரம்மசக்தி அவள் சாத்தூரி பாதை கூடிய அவ இருக்கன் கூடி தன்னதில அவ ஆத்திலையும் நீராடிய அந்த இருக்கன்குடி மாறிய கண்டு வணங்கிய அங்கிருந்து பயணமாகிய பயணமாகிய அவ எங்க வாராளானா காய பயணமாகியா மீண்டும் சாத்தூரு பாதை கூடிய அவ கோவில்பட்டி மார்க்கமாக அவ சங்கரங்கோவில் வாராள அந்த சங்கரங்கோவில் தன்னதில அங்கே தெப்பத்தில நீராடிய அவ மாத்துடுத்தி தீர்த்தமாடிய திருநீச்சி காப்பணிந்து அந்த சங்க
வணங்கியல்லோ அவாது சமயோ வணங்கியல்லோ